இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லதுன்னு செய்வார். அப்ப என்ன பண்ணுவார், யாரோ ஒருத்தர் விட்டு கொடுப்பாருங்க உங்களுக்கு. விட்டு கொடுப்பவர் வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை. இது ஒரு பழமொழி. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த குருவுடைய அருள் பெற்ற அந்த பலன் வந்து அவங்களுக்கு மனசுல உதிச்சு, சரிப்பா எனக்கு பதிலா இவரை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்களுக்கு நன்மை நடக்கும். ஆனா இதோட பெருசா நடக்கும். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதுல போட்டி பந்தயத்துல ஜெயிச்சிருவீங்க. இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லதுன்னு செய்வார். அப்ப என்ன பண்ணுவார், யாரோ ஒருத்தர் விட்டு கொடுப்பாருங்க உங்களுக்கு. விட்டு கொடுப்பவர் வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை. இது ஒரு பழமொழி. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த குருவுடைய அருள் பெற்ற அந்த பலன் வந்து அவங்களுக்கு மனசுல உதிச்சு, சரிப்பா எனக்கு பதிலா இவரை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்களுக்கு நன்மை நடக்கும். ஆனா இதோட பெருசா நடக்கும். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதுல போட்டி பந்தயத்துல ஜெயிச்சிருவீங்க. அடுத்ததாக 4ஆம் இடத்தை பார்க்கறாரு இல்லையா, அப்போ என்ன நடக்கும், உங்களுக்கு குரு இருக்கிற இடம் சரியில்லைனா கூட குரு பார்வையிடம் வரும்போது உங்களுக்கு நண்பர்கள் உறவினர் இருப்பாங்க இல்லையா, என்னப்பா நான் உனக்கு வண்டி இல்லைன்னு கேள்விப்பட்டேன், வண்டி ரிப்பேர் ஆச்சு, புதுசாக வண்டி வாங்குறதுக்கு முடியாம கஷ்டப்படுறேன்னு கேள்விப்பட்டேன், ஏன் வண்டி வச்சு ஓட்டிக்கோ, நீ அதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்தோன்னு வண்டியை ஒன்று கொடுங்க, இப்படிதான் வந்து உதவி பண்ணுவோம். அதே மாதிரிதான் வீடு இல்லாதவங்களுக்கு கூட அந்த வீடு கிடைக்கும்.